பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருடத்தினுடைய இறுதி மாதத்திலும் விதமாய் நாம் இணைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த, அவருக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். கர்த்தர் நல்லவர். நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எத்தனையோ நன்மைகளை அவர் செய்து நம்மை நடத்தி வருகிறார். ஒவ்வொருவருடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்விலே நம்மை பலப்படுத்தி நடத்தி வருகிறார். ஆவிக்குரிய வாழ்விலே நம்மை வளரச் செய்கிறார். நாம் அறியாத காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நாம் அறியாத பாதைகளிலே நம்மை நடத்துகிறார். இவ்விதமாக கர்த்தர் நம்முடைய வாழ்வில் ஆச்சரியமான காரியங்களை செய்து நம்மோடு கூட இருக்கிறேன் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தி வருகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சிந்தித்து தொடர்ந்து சற்று நேரம் ஆண்டவரை தொடர்ந்து நன்றியோடு துதிக்கவும் கர்த்தர் கிருபை தருவாராக. ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து புதிய வருடத்தையும் மிகுந்த மேன்மை உள்ளதாக மாற்றி தருவாராக. தேவ கிருபை நம்முடைய வாழ்வில் பெருகட்டும். குறிப்பாக இந்த நேரத்திலும் நாம் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை சிந்தித்து தொடர்ந்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 42ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா 42:16 நாம் வாசிக்க கேட்போம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே ஆண்டவருடைய ஒரு அருமையான வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, குருடரை அவர்கள் அறியாத பாதையிலே அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே நம்முடைய வாழ்வை நாம் திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் இவ்விதமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் இவ்விதமாக அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் பல விஷயங்களே பார்க்கும்போது நம்முடைய இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நாம் சொல்லுகிறோம், எனக்கு அநேக காரியங்கள் தெரியாது, அநேக விஷயங்கள் நான் தெரியாமல் இருந்தேன். அப்படிதான் நாம் குருடராக பல காரியங்களை அறியாதவர்களாக காணப்பட்டோம். ஒரு குருடர் என்கிற நிலைமையில பல காரியங்கள் நமக்கு முன்பாக இருந்தும், நமக்கு முன்பாக அநேகருடைய வாழ்வில காணப்பட்டும், அவைகளை குறித்த போதுமான அறிவு அற்றவர்களாக, அதை குறித்து சரியான ஒரு வெளிச்சம் இல்லாதவர்களாக நாம் காணப்பட்டோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளை நாம் எடுத்து பார்க்கும்போது பல விஷயங்களை நாம் குறைவுள்ளவர்களாக இருந்ததை நாம் உணர்ந்து திரும்பி பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் நம்மை அறியாத வழியிலே நடத்துகிறார். தெரியாத பாதைகளிலே அழைத்து கொண்டு வருகிறார். அது ஆண்டவருடைய ஒரு ஆச்சரியமான செயலாக காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பலருடைய வாழ்விலும் அவர்கள் சொல்லுகிற சாட்சியை கேள்விப்படும் போது மிகவும் ஆச்சரியமாக இருந்திருக்கிறது. நீண்ட வருஷங்களாக ஆண்டவருடைய வழியிலே வந்தவர்கள், 30 வருஷத்துக்கு மேல இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு தாயார் அவர்கள் அவருடைய சாட்சியில சொல்லும்போது, இந்த 30 வருஷத்துல
நான் கடந்து வராத சில பாதைகளை இந்த வருஷங்கள் இந்த நாட்களே நான் சந்திக்க நேர்ந்தது என்று அவர்கள் சொல்ல கேட்க முடிந்தது. இன்னொருவர் நீண்ட வருஷமா ஊழியம் செய்கிறவர்கள், அவர்கள் சொன்னார்கள், இதுவரைக்கும் கடந்து வராத பாதையை நீண்ட வருஷங்களாக 25 வருஷங்களுக்கு மேலாக ஊழியம் செய்தும் கடந்து வராத ஒரு பாதையை கடந்த நாளில் கடக்க நேர்ந்தது என்று அவர்கள் சொன்னார்கள். கர்த்தர் அவ்விதமாய் நம்மை நடத்துகிறார். நாம் அறியாத பாதைகளே நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு வருடத்திலும் ஆண்டவர் வித்தியாசமாக நம்மை நடத்துகிறார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நம்ம அறியாத பாதைகளே நம்மை நடத்துகிறார். தெரியாத பாதைகள், அறியாத வழிகள்ல கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இதுவரைக்கும் நாம் கடந்து போகாத விஷயங்கள், சில நேரங்கள்ல நம்முடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல நாம் எதிர்கொண்ட விஷயங்களா இருக்கலாம். அவைகள் இதுவரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணாத விஷயங்களா இருக்கும். அதுக்கு சந்திக்காத காரியங்களா இருக்கும். இல்லாவிட்டால் நம்முடைய காதுக்கு கூட இன்னொரு மூலமா வரவில்லை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய குடும்பத்துல அதை சந்தித்திருப்போம். ஆண்டவர் அறியாத பாதைகளே நம்மை நடத்துகிறார். ஒருவேளை இன்னைக்கு அப்படிப்பட்ட விஷயங்களை சில நேரங்களை நினைத்து உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருந்து கொண்டு இருந்திருக்கலாம். நீண்ட நாட்களாக ஏன் என்னுடைய லைஃப்ல இப்படி சம்பவித்தது, ஏன் என்னுடைய வேலைக்கு அடுத்த விஷயத்துல விதமாய் நடந்தது. ஆனா ஆண்டவர் தெளிவாக நம்மோடு இடைப்படுகிறார். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நான் ஒண்ணுமே தெரியாதவனா, நான் குருடனா என்று சொல்லுகிற ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். நாம் ஒன்றும் தெரியாத ஒரு குருடர்களாக அல்ல. ஆனால் சில பகுதிகள், சில விஷயங்கள் நம்முடைய வாழ்விலே நாம் தெரியாதவர்களாக காணப்படுகிறோம். அந்த தெரியாத பாதைகளை கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அந்த பாதையில கடந்து போன பிறகு நமக்கு அதை குறித்த ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. பாருங்கள், அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும், எல்லாம் இருட்டா இருந்தது, எல்லாம் டார்க்கா நமக்கு இருந்தது. ஆனா அங்க போகும்போது கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறார். இல்லாவிட்டால் போகிறதுக்கு முன்பாக நமக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிறார். நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இருள் நிறைந்த உலகத்திலே ஆண்டவருடைய வசனங்கள் பல காரியங்களை குறித்த ஒரு வெளிச்சத்தை நமக்கு தந்து நடத்துகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் அறியாத தெரியாத காரியங்களை குறித்த ஒரு வெளிச்சத்தை ஆண்டவருடைய வசனம் நமக்கு தந்து அற்புதமாக நடத்துகிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடினாலே நம்மை அவ்விதமாக நடத்துகிறார். ஸ்தோத்திரம். வேதத்திலே சில சம்பவங்களை நாம் பார்க்கும்போது அவர்களை ஆண்டவர் அறியாத பாதைகளே நடத்தின விஷயங்களை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாக்கோபுடைய வாழ்வை நாம் கவனிக்கும் போது ஆண்டவர் அவரை நடத்தின சில விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆரம்ப நாட்களை நாம் திரும்பி பார்க்கும்போது யாக்கோபுடைய அந்த ஆரம்ப நாட்கள் ரொம்ப இனிமையாக, ரொம்ப எளிதாக இருந்தது என்று கூட நாம் சொல்லலாம். ஏனென்றால் யாக்கோபு அவருடைய வீட்டில இரட்டை பிள்ளைகள், ஏசா, யாக்கோபு. இந்த யாக்கோபு அவர் வீட்டிலே குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான் என்று ஆதியாகம புஸ்தகத்திலே அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். வீட்டுல ஸ்தோத்திரம், நீங்கள் அதை 26ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரம், 27ஆம் வசனத்திலே வாசிக்க முடிகிறது. ஆதியாகம புஸ்தகம் 25, 27ல வாசிக்க வேண்டாம். இப்போ அங்கே நம்ம விதமாய் பார்க்கிறோம், யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அல்ல, வீட்டிலேயே இருக்கிறார். அந்த குடும்பம் நமக்கு தெரியும். அவர்கள் நல்ல ஒரு பின்னணி உள்ள ஒரு குடும்பம், பேக்ரவுண்ட் உள்ள குடும்பம். அவருடைய அப்பா ஈசாக்கு, அவர் அந்த தேசத்திலே விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தார். அந்த ஈசாக்குடைய தகப்பன், அவருடைய தாத்தா, யாக்கோபுடைய தாத்தா எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ளவராக, ஒரு செல்வச்சீமானாக இருந்தார் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவேளை அந்நிய தேசத்துல அவர்கள் இருந்தாலும்
கர்த்தர் அவர்களை மிகவும் ஆசீர்வாதமாக மிகவும் மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். யாக்கோபுடைய வாழ்வில சின்ன வயசுல பார்க்கும்போது வீட்டுலதான் இருக்கிறார், அம்மாவோடு கூட இருக்கிறார். அம்மாவோடு ஒரு வீட்டுல என்ன உதவிகள் செய்யணுமோ செய்தது போல. வெளி பழக்கங்கள்லாம் அதிகமா இல்லை. ஏசா கூட வெளியெல்லாம் போவார், வேட்டையாடுவார், வனசஞ்சாரியா இருந்தார், இப்படி எல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் யாக்கோபுக்கு கிடையாது. வீட்டிலேயே இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் ரொம்ப எளிதாக ஆசீர்வாதம் கிடைத்தது என்று சொல்லலாம். ஒவ்வொருவர் ஆசீர்வாதத்துக்காக எவ்வளோ சிரமப்படுவார்கள், எவ்வளோ கஷ்டப்படுவார்கள். நான் ஆரம்பத்துல ஒரு சேஷ்ட புத்திர பாகம் அவருக்கு முதல்ல இருந்தே அது ஒரு கண்ணா இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா இவர்கள் இரட்டை பிள்ளைகளா இருந்தபடினால ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒருவேளை அந்த சகோதரன் வெளியே வந்து விட்டதுனால அவன் மூத்தவன் ஆகிவிட்டான், சேஷ்ட புத்திர பாகம் என்னை விட்டு அவனுக்கு போய்விட்டது என்று எண்ணினாரோ என்னவோ இருந்திருக்கலாம். ஏனென்றால் சேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஒருவேளை அது எவ்வளவு இருக்கிறதோ, 2 பிள்ளைகள் என்று சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க 3ஆக பிரிப்பார்கள். 3ஆக பிரித்து அதுல 2 பங்கு 2 ஷேர் வந்து மூத்தவனுக்கு கொடுப்பார்கள். அதுதான் அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்று சொல்வது. அப்போ ஒருவேளை இது யாக்கோபு ஆசீர்வாதத்தின் மேல் ஒரு கவனம் அவருக்கு இருந்தபடினாலே அப்படி நினைத்திருக்கலாம். ஏனென்றால் அவருடைய நீங்கள் கவனிக்கும் போது 25, 26 நம்ம கவனிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். செகண்ட்ஸ், ஒரு சில செகண்ட்ல வெளியே வந்தாச்சு. ஆனால் அந்த சகோதரன் ஒரு சில செகண்ட்ஸுக்கு முன்னாடி வெளியே வந்தபடினாலே அவனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் போய்விட்டதே என்று எண்ணி இருக்கலாம். எப்படியும் ஆனா லைஃப் பாருங்க, ஆரம்பத்துல ரொம்ப எளிதாக. இப்போ ஒரு நாள் அண்ணன் வீட்டுக்கு வர்றார், கூழ் சமைச்சிட்டு இருக்கிறத பார்த்து, ஏன்னா அன்னைக்கு வேட்டையாடி சரியா பொருட்கள் கிடைக்கவில்லை போல இருக்கு. கேட்கிறார். இவர் என்ன செய்யறாருன்னா, நீ என்ன சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவர் விற்று போடுகிறார். இது எதுக்கு, எனக்கு நானே சாக போறேன் அப்படின்னு எளிதாக கொடுத்து விட்டதை பார்க்கிறோம். ஒரு சேஷ்டபுத்திர பாகம் நினைக்காத நேரத்துல, நினைக்காத சூழ்நிலையில திடீர்னு கிடைச்சிருச்சு. ஒரு பெரிய ஆசீர்வாதம். வீட்லயும் அம்மாவுடைய ஒரு பெட் மாதிரி இருக்கிறார். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்கள், அதற்கு பிறகு வாழ்க்கை ரொம்ப கடினமான பாதை. குருடரை அவர்கள் அறியாத இல்ல தெரியாத வழியில அறியாத பாதைகளை நடத்துறது போல ஆண்டவர் ரொம்ப ஸ்தோத்திரம் வித்தியாசமான பாதைகளை அவரை நடத்துறதை பார்க்கிறோம். இதுவரைக்கும் வீட்டுல எப்பவுமே வீட்டுக்குள்ளேயே இருந்து பழகினவர் வீட்டை விட்டு வெளியே போகிற ஒரு சூழ்நிலை, நீண்ட நாட்கள் வெளியே இருக்க வேண்டிய சூழ்நிலை. நீண்ட நாட்கள் அல்ல, தாய் தகப்பனை விட்டு பிரிந்து, அம்மாவை விட்டு பிரிந்தது கிடையாது, ஆனால் அம்மாவை விட்டு தூரமா போக வேண்டிய சூழ்நிலைகள் இவைகள் ஏற்படுகிறது. வீட்டுல எவ்வளவு வசதியா இருந்திருப்பார். ஒரு கல்லை எடுத்து வழியில வைத்து அதை தலையணையாய் மாற்றி படுக்கிற சூழ்நிலைகள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதற்கு பிறகு இன்னொரு இடத்துல போய் வித்தியாசமான சூழ்நிலைகள்ல ஒரு காலத்துல நான் ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்பொழுது என்னை ஏமாற்றுகிற ஆட்கள் என்பது போல லாபானுடைய வீட்டுல போய் அவர் சிரமப்படுகிறார், சூழ்நிலைகளை சந்திக்கிறார். அதற்கு பிறகு இதெல்லாம் தாண்டி நமக்கு தெரியும், அவர் லாபான் இவரை எவ்வளவு வஞ்சிக்க நினைத்தார், ஆனால் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். இதெல்லாம் இருந்தும் கூட ஏசாவுக்கு முன்பாக எல்லாமே மீண்டும் ஏசா எதிர்கொண்டு வருகிறான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாமே இழந்து போறது மாதிரி சூழ்நிலைகள், அதையெல்லாம் தாண்டியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், சரி இப்போ பிள்ளைகள் எல்லாம் பிறந்து நல்லா இதா இருக்க பார்த்தா கடைசியில அவர் ரொம்ப நேசித்த மனைவி ராகேல் மரித்து போறாங்க. ரொம்ப நேசித்து அந்த ராகேலுக்காக அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியும். அதை சொன்னா விவரமா அநேக விஷயங்கள் சொல்லலாம். எவ்வளவு தூரம் நேசித்து இந்த ராகேலுக்காக தான் முதல் 7 வருஷம், அதுக்கு பிறகும் திருப்பம் 7 வருஷம், மொத்தம் 14 வருஷம் வேலை செய்து ஒரு டவுரி கொடுக்கறது மாதிரி வேலை செய்து திருமணம் பண்ணின ராகேலை இழந்து போகிறார். அதுவும் அன்னைக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு அடக்கம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய சொந்த இடத்துல கொண்டு வந்து அவங்க வாங்குற அந்த கல்லறை பூமியில
ஒரு நல்ல அடக்கம் செய்வது அன்னைக்கு ஒரு ரொம்ப மேன்மையா கருதப்பட்டது. அது ரொம்ப ஒரு மேன்மையா எண்ணினார்கள். ராஜாக்களுடைய புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது பிதாக்களுடைய கல்லறைகள்ல வைக்கப்படவில்லை என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அது ஒரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு சொல்லப்பட்டது. ஆனால் அந்த வாய்ப்பு கூட யாக்கோபுக்கு கிடைக்கவில்லை. தான் நேசித்த மனைவியை நல்ல ஒரு அடக்கம், தான் விரும்பின இடத்துல அடக்கம் செய்ய முடியல. வழியில பெத்லகேம்ல அடக்கம் பண்ணார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இனி பிள்ளைகளுடைய லைஃப், பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து வராங்க. அவர் எதிர்பாராத ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார் யோசேப்பு மேல. யோசேப்பு ஒரு நாள் திடீர்னு செய்தி வருது, அவர் யோசேப்பு இல்ல, he was no more. எவ்வளவு வேதனையான சூழ்நிலைகளை பாருங்களேன். ஆண்டவர் நடத்துகிறார், சில பாதைகளை அவரை நடத்துகிறார். ஸ்தோத்திரம். அடுத்தது யோசேப்பு இது பண்ணி அதனால ஒரே துக்கம், வேதனை. அவருக்கு இன்னும் ஏன்னா யோசேப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய ஆவி உயிர்த்தது என்று பார்க்கிறோம். அவ்வளோ ஒரு வேதனையான சூழ்நிலையில் இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் தாண்டி அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது பென்யமீன், சரி, ராகேல் மூலமா பிறந்த இன்னொரு பிள்ளை பென்யமீன், அவனாவது கூட இருக்கிறானே நினைச்சா, திடீரென்று ஒரு நாள் பென்யமீன் அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு சொல்றாங்க எகிப்து தேசத்துல. அதான் அவர் சொல்றார், இவையெல்லாம் எனக்கு சம்பவிக்கிறது, ஏன் இப்படி எல்லாம் எனக்கு நடக்குதுன்னு தெரியல. ஒருவனை நான் ஏற்கனவே இழந்து விட்டேன், ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தெரியல என்று அவர் ரொம்ப ஆதங்கப்படுகிறதை, வேதனைப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளை அவர் சந்திக்கிறார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காட்டும்படியாக விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். பாருங்கள், முதலாவது அவர் இந்த யோசேப்பு நிமித்தமாக வேதனைப்பட்ட விஷயத்தை குறித்து ஆதியாகமம் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 33 முதல் 35 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது யோசேப்பு நிமித்தம் அவருக்கு உண்டான அந்த வேதனையை பார்க்கிறோம். தயவாய் வாசியுங்கள். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வரை உள்ள வசனங்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் கட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரருக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமாரர் குமார்த்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். அடுத்ததாக நாம் பென்யமீனுடைய லைஃப் குறித்து அவர் ரொம்ப பிறகு பென்யமீனை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, வயதான காலத்துல அவருக்கு ஏற்படுகிற, அவர் கடந்து போகிற சில பாதைகளை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். ஆனால் இதையெல்லாம் தாண்டி கர்த்தர் எப்படி மேன்மைப்படுத்தினார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். பாருங்கள், 42ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 36ஆம் வசனம், 36, 37 வாசிங்கள். 36ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்கள். அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாக நேரிடுகிறது என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாருங்கள், அவர் சொல்ற வார்த்தை, முக்கியமா நான் சொல்ல வந்த வார்த்தை தான், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. யோசேப்பு இல்லை, சிமியோன் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுபோல இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ கர்த்தர் இவ்விதமாய் நம்மை சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் வழியாக நடத்துகிறார். அறியாத பாதைகளிலே நம்மை நடத்துகிறார். தெரியாத வழிகளிலே நம்மை நடத்துகிறார். ஏன் விதமாய் நடக்குது, ஏன் இப்படி எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டாவே நடக்குது அப்படின்னு நம்ம சில நேரங்கள்ல புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சில பாதைகளை நடத்துகிறார். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நம்முடைய வாழ்வை கடந்த வருஷங்களாம் நாம் திரும்பி பார்க்கும்போது, இல்லாவிட்டால் இந்த வருஷத்தின் இறுதி நாட்களை நாம் பார்க்கும்போது கர்த்தரை நன்றி செலுத்தும்படியாக அவைகளெல்லாம் தாண்டி இந்த யாக்கோபு பாருங்க, பிறகு கவனிக்கும் போது எல்லா பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய, அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கக்கூடிய, அவர் யோசேப்பை பார்ப்பார்னு நினைக்கல. ஆனா யோசேப்புடைய 2 பிள்ளைகள் அவங்களையும் பார்க்க
அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்க, இவங்களுடைய எதிர்காலத்தை எல்லாம் குறித்து பேச எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். நல்ல ஒரு சாய்ந்து தொழுது கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே அந்த நல்ல நிலையில மரித்து எல்லா பிள்ளைகளும் இருக்கும்போது ஸ்தோத்திரம். அந்த எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு முடிவு. இந்த யாக்கோபுக்காக துக்கம் கொண்டாடின விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ரொம்ப அதிகமா துக்கம் கொண்டாடப்பட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அதுவும் அந்த கடைசி டைம்ல பாத்தீங்கன்னா அந்த யோசேப்ட்ட போனதுனால ஒரு ராஜ மரியாதையோடு அப்படின்னு சொல்றது மாதிரி இங்க இருந்து கொண்டு போகப்பட்டு யோசேப்பும் கூட போய் அப்படி ஒரு சிறந்த ஒரு முடிவு அவருக்கு ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்வை நாம் நினைக்கும் போது, நம்ம கடந்து போகிற பாதைகளை நம்ம நினைக்கும் போது பல துக்கமான சூழ்நிலைகள் இதெல்லாம் நம்ம தாண்டி வர்றோம். ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியாத சூழ்நிலைகளை நாம் தாண்டி வருகிறோம். ஆனாலும் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இதுவரைக்கும் நடத்தி வருகிறார். இனிமேலும் அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய இருளை வெளிச்சமாக்கி அவர் நடத்துவார். அறியாத பாதைகளை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஒரு விஷயத்தை மாத்திரம் நாம் புரிந்து கொண்டு விசுவாசத்தோடு நன்றி சொன்னோம்னு சொன்னா, ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது என்னுடைய வாழ்வில இன்னைக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங் நன்றி செலுத்துறதுக்காக நான் இணைந்து கொண்டிருந்தாலும், சில சூழ்நிலைகளை நான் நினைக்கும் போது, இல்லாட்டி இப்பொழுது நான் வைக்கப்பட்டிருக்கிற சில சூழ்நிலைகளை நான் நினைக்கும் போது எனக்கு முழு மனதோடு அப்படி தேங்க்ஸ் பண்ண முடியல அப்படின்னு ஒருவேளை யாராகிலும் சொல்வீர்கள் என்று சொன்னார், நாம் விசுவாசித்து இந்த ஏசாயா 42 அதிகாரம் 16வது வசனத்தை விசுவாசித்து குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்விலே நிச்சயமாக செய்வார். இன்றைக்கு நான் கடந்து போகிற பாதை ஒருவேளை எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா நடக்கிறது போல எனக்கு தோன்றுகிறது. ஆனால் என்னுடைய முடிவை அவர் சம்பூர்ணமாக மாற்றுவார் என்கிற விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரை நன்றியோடு நாம் துதிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியே நாம் பார்க்கும்போது 73ஆம் சங்கீதத்துல கூட நாம் ஆசாப் என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவருடைய வாழ்விலே அவர் ஒரு விஷயத்தை கண்டுகொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு சில விஷயங்கள் புதிராக ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்பது போல அவருக்கு தோன்றினது. அதை குறித்து சில நேரங்களில் நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம். முதலாவது நாம் சிந்தித்தது ஒருவருடைய லைஃப்ல அவருடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்கள், யாக்கோபுடைய வாழ்வில அவரை அஃபெக்ட் பண்ண சில விஷயங்கள், பாதிப்புகள். இங்கே ஆசாப்பை குறித்து நாம் பார்க்கும்போது ஒருவேளை அவருடைய லைஃப்ல எல்லாமே நடந்தது அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. ஆனால் அவர் பார்க்கிறார், சிலருடைய லைஃபை பார்க்கிறார், தன்னுடைய லைஃபையும் மற்றவருடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது சில கேள்விகள், அவருக்கு சில புரியாத புதிர்கள், ஏன் இப்படி நடக்குது என்கிற கேள்விகள் அவருக்கு எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த 73ஆம் சங்கீதத்தின் 1வது வசனத்திலேயே அவர் அறிக்கை செய்கிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இன்றைக்கும் நாம் சொல்ல முடியும், ஆண்டவர் நம்முடைய வாழ்வில நல்லவராகவே இருக்கிறார். ஆனால் அவர் அதை சொல்லிட்டு, அதாவது ஏன் இப்படி சொல்றார், என்ன சுத்த இருதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால், அவர் சொல்றார், துன்மார்க்கருடைய லைஃபை நான் பார்த்தேன், அவருடைய வாழ்க்கையும் இவருடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். அவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே, என் லைஃப் இப்படி இருக்கே, அவர்களுக்கு ஒரு நாளும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கிறான், நல்லா அவனுக்கு எந்த குறையும் இல்லாத மாதிரி வெளியே தோன்றுகிறது, பார்க்கறதுக்கு அப்படி இருக்கிறது. பயங்கரமா பேசுறான், நான் யோசிச்சு பேசுகிறேன், நான் பேசும்போது ஏதாவது தவறு வந்துருமோ, இல்ல ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம போயிருமோ, மற்றவர்கள் ஏதாவது நினைச்சிருவாங்களோ, இப்படி எல்லாம் நான் பேசுகிறேன். அப்படி ஏதாவது தெரியாம பேசிட்டாலும் என்னை ஆண்டவர் வாதிக்கிறார், எனக்கு ஆண்டவர் சிக்ஷைகளை கொடுக்கிறார். ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி அவர் பார்த்து தூக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கவனிங்கள், ஒரு வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 3ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தயவாக
வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 3 முதல் அதனுடைய 8 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்களில்லை. அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. நரற்படும் வருத்தத்தில் அகப்பட்டார்கள். மனுஷர் அடையும் உபாதையை அடையார்கள். நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷரடையும் உபாதையை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியைப் போல் அவர்களை சுற்றி கொள்ளும். கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். இருமாப்பாய் பேசுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. அப்ப இப்படி எல்லாம் பேசுகிறார்கள், ஆனா அவங்க நல்லாதான் இருக்கிறார்கள் என்று அவர் அந்த வெளி பகுதியை பார்த்து அவர் நினைக்கிறார். ஆனா அவருடைய லைஃபை பத்தியும் அவர் சொல்றார், நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு 13ஆம் வசனத்துல இருந்து சொல்லும் போது, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமலே என் கைகளை கழுவினேன். நான் சுத்தம் பண்ணிட்டே இருக்கிறேன், என் கைகளை கழுவிட்டு இருக்கிறேன். என் கைகள்ல ஏதாவது தப்பு வந்துருமோ, என்னுடைய டிரான்சாக்ஷன்ஸ், என்னுடைய கொடுக்கல் வாங்கல், இவைகள் ஏதாவது இது வந்துருமோன்னு நான் என்ன கழுவிட்டே இருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு நாள் பிரச்சனை தீரவில்லை. அடுத்தது 14ஆம் வசனம், நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலை தோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். கரெக்டா ஒவ்வொரு நாளும் என்னுடைய மிஸ்டேக்ஸ் கவனித்து ஆண்டவர் என்னை தண்டிக்கிறார். ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட எனக்கு தண்டனை கிடைக்குது. ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் நல்லா இருக்கிறான் என்பது போல அவருக்கு தோன்றுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ அதான் அவர் சொல்றாரு, இப்படியே நான் பேசிட்டு இருப்பேன்னு சொன்னா 15ஆம் வசனம், இதெல்லாம் அவர் நியாயப்படுத்தி சொல்லவில்லை. இவ்விதமாய் நான் பேசுவேன் என்று நான் சொன்னேன், ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். அப்ப இதை அறியும்படிக்கு நான் ஒரு காரியத்தை செய்தேன். நான் அவருடைய முடிவை கவனித்து உணரும் அளவும், 17ஆம் வசனம், அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? 18ஆம் வசனம், நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழ பண்ணுகிறீர். அவங்கள கடைசியில பார்த்தா இப்ப எல்லாமே நல்லா ஓகேயா இருக்கிற மாதிரி இருந்தது. கடைசியில பார்க்கும்போது சறுக்கலான இடத்துல, சறுக்கி ஒரு ஸ்லைட் ஆகிற இடத்துல கொண்டு போய் அவனை நிறுத்திடுறார் என்று நாம பார்க்கிறோம். அங்க இருந்து அவன் சட்டுன்னு திடீர்னு ஒரே நாள்ல இல்ல சில நாட்கள்ல அப்படி அவனுடைய வாழ்க்கை காணாம போயிருது, இல்லாமற் போய் விடுகிறது. ஆனால் என்னை அவர் எப்படி நடத்துகிறார் பாருங்க. இந்த 19ஆம் வசனத்துல அந்த துன்மார்க்கரை குறித்து சொல்கிறார். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலம் ஆகிறார்கள். பயங்கரமா வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா திடீர்னு ஏற்பட்ட ஒரு வேதனையான சூழ்நிலை சம்பவம் அவங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியது, நிர்மூலமாகி போகிறார்கள். ஆனால் பாருங்கள், அவர் சொல்ற என்னை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்று சொல்லும்போது 23, 24 வசனங்களே, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள். நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். எனக்கு பல கஷ்டங்கள், பல சூழ்நிலைகள் வழியா நான் கடந்து செல்லுகிறேன். பலரை பார்க்கும்போது ஏன் என்னுடைய லைஃப்ல மாத்திரம் இப்படி இருக்குன்னு தோன்றுகிறது. ஆனால் என்னுடைய வலது கையை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துகிறீர், முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் என்று அவர் சந்தோஷத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். உண்மையாகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிந்தையை நமக்குள்ளாக வைத்து ஆண்டவரை நன்றியோடு துதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய ஆலோசனையின்படி என்னை அவர் நடத்தி வருகிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு ஏன் நான் விதமாய் செவி கொடுக்க வேண்டும்? வார்த்தைகளுக்கு செவி கொடாத எத்தனையோ பேர் எப்படியெல்லாம் இருக்கிறான். ஆனா நான் ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும் அப்படின்னு கேட்டு நான் தானே இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறேன் என்று ஒருவேளை நம்ம நினைப்போம்னு சொன்னா இல்ல, அவர் அவருடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார்.
அந்த வாரினாலும் கடிவாளத்தினாலும் கட்டப்பட்டால் ஒழிய கிட்ட சேராத அந்த புத்தி இல்லாத குதிரையை போல நம்ம இல்லாதபடிக்கு நாம் ஆண்டவருக்கு நல்ல இடம் கொடுத்து ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தைகளுக்கு இன்னும் இடம் கொடுத்து நன்றியோடு, ஆண்டவரே, நீர் என்னை நன்றா நடத்துகிறீர், என்னை மகிமையில கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீர், அதுக்காக தான் என்னை நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க, நீங்க உங்களுடைய குளோரி அதுக்குள்ள என்னை எடுத்துக்கொள்ள போறீங்க, சேர்த்துக்கொள்ள போறீங்க, அதுக்காக தான் இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டங்கள். ஏன்னா அங்க போய் அந்த இட்டர்னல் லைஃப், அந்த நித்திய கால வாழ்க்கையில எந்த கஷ்டம் இல்லாத ஒரு லைஃப்ல நான் இருக்க போறேன். அதனால இந்த உலகத்துல சில கஷ்டங்கள். ஆனால் மற்ற மனிதர்கள் அவங்களுக்கு இனி பெரிய துன்பம் காத்திருக்கிறது. இட்டர்னல் லைஃப்ல பெரிய துன்பம், துன்மார்க்கராக இருக்கிறவர்கள் அவங்களுக்கு ஒரு நீடித்த நித்திய கால ஆக்கினை இருக்கிறது. நான் இன்னைக்கு உலகத்துல நன்றாக இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறது விஷயம் இல்லை. இன்னைக்கு சில கஷ்டங்கள் அவர் அறியாத பாதையில என்னை நடத்தினாலும் பரவாயில்ல. ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி எனக்கு வைத்திருக்கிற அந்த மகிமையான காரியத்தை, எனக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த குளோரி, அதை நினைத்து நான் சந்தோஷத்தோடு முன் சொல்லுவேன் என்று சொல்லி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், நம்ம எவ்வளவு அற்புதமாக நடத்துகிறார். ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை, ஆமென், ஸ்தோத்திரம், நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42 அதிகாரம் 16 வசனத்திலே ஒரு விஷயம் கூட கடந்து வாருங்கள். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒருவருடைய காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்யும்படியாக விரும்புகிறேன். புதிய ஏற்பாட்டுல ஒரு விஷயத்தை நான் நினைப்பூட்டுகிறேன். நம்முடைய அப்போஸ்தலர்களாக நாம் சொல்லுகிற பேதுரு, யாக்கோபு, யோவான், இன்னும் அநேக தேவ மனிதர்கள், அதுல பேதுருவை நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் எப்படி இருந்த ஒரு மனிதனை எவ்வளவாக எடுத்து அவர் ஒரு யூஸ்ஃபுல்லா ஆண்டவர் மாற்றினார். பேதுருவை குறித்து நாம பார்க்கும்போது அவருடைய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது அவருடைய ஏரியா, அவர் அதிகமா வேலை பார்த்த இடங்கள்லாம் அந்த கலிலேயா பகுதி. அந்த கலிலேயாவை குறித்து சொல்லுகிறார்கள், அது ஒரு அன்கல்ச்சர்டு ஒரு பீப்புள் உள்ள ஏரியா. அதிகமா சிவிலைஸ்ட் இல்லாத ஒரு இடத்துல வளர்ந்த ஒரு நபர். அவர்கிட்ட இயேசு வரும்போது அவர் சொல்றார், நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அதுக்கெல்லாம் நான் சுத்தமா தகுதி இல்லை என்று நினைக்கக்கூடிய அளவில அவருடைய லைஃப் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் அவரை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொன்னார். மீன் பிடித்து கொண்டிருந்தவங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். அன்னைக்கு ஒருவேளை அந்த வார்த்தையினுடைய மேன்மை என்னன்னு கூட பேதுருவுக்கு புரிந்திருக்கிற வாய்ப்பில்லை. அப்படிலாம் ஒரு ஆசையோடு அவர் வந்த மாதிரியும் தெரியல. நான் இனி போற இடத்துல நான் மனுஷர்ல பிடிக்க போகிறேன், அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு, ஒரு ஆத்ம பாரத்தோடு அவர் செயல்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை கொடுத்து அவர் அழைச்சிட்டு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷங்களுக்கு மேலாக இயேசுவோடு கூட இருந்து நல்ல ட்ரைனிங், நல்ல கூடவே இருந்து பார்த்து பழகக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு ஒரு பேக் ஸ்லைடிங், கொஞ்சம் தூரமா போற ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில வந்தாலும் பிறகு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை அவருடைய லைஃப்ல நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் பண்ணின அந்த பிரசங்கம் எப்படி எருசலேம் நல்ல படித்த, அதாவது இந்த ஜூயிஸ் ரபீஸ் இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம், எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல விவரம் தெரிஞ்சவர்கள். ஆனா இவர் எங்கிருந்து வந்தவர், ஆனா கர்த்தர் எடுத்து அவங்க மத்தியில பயன்படுத்தினார், அவர்கள் மத்தியில உபயோகித்தார். நடந்து போனா நிழல் பட்டு சுகமாகிற அளவுக்கு கிரியை நடந்தது. எத்தனையோ பேர் படுக்கையில அப்படியே கொண்டு வந்து அவர்கிட்ட பிரேயர் பண்ற அளவுக்கு கொண்டு வர்ற மாதிரி ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் சந்திக்கப்படுறாங்க, மாற்றங்கள் உருவாகிறது. அடுத்தது ஒரு அற்புதம் நடக்குது தேவாலயத்துல, அங்க போகும்போது இன்னும் ஒரு 5000. எவ்வளவு ஆச்சரியமான காரியங்கள், வார்த்தைகள் நிறைவேறுகிறதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அறியாத பாதையில நம்ம சில விஷயங்கள்லாம் வார்த்தையெல்லாம் ஆண்டவர் கொடுக்கும்போது நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அதனுடைய மேன்மையே நமக்கு தெரிஞ்சிருக்காது. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி, இல்லாவிட்ட இந்த ரீசென்ட்ல நமக்கு சில வார்த்தைகளே ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். அந்த வார்த்தை என்னன்னு கூட நமக்கு தெரியாது. இப்படியெல்லாம்
நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை ஆண்டவர் அப்படி செய்ய போறார், இப்படி செய்ய போறாருன்னா, நமக்கு அதெல்லாம் நம்ம அந்த அந்த டைம் அப்படி யோசிச்சிருக்க கூட மாட்டோம். ஏன்னா நம்ம அன்னைக்கு இருந்த பிரச்சனை, நாம் இருந்த சூழ்நிலையில நமக்கு அதை குறித்து சிந்திக்கிற கூட டைம் இருந்திருக்காது. அதை அவ்வளோ சிந்திக்கக்கூடிய அளவுக்கு மனம் ஒரு விசாலமா இருந்திருக்காது. ஆனா இன்னைக்கு நம்மை பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக நடத்தி வருகிறார். ஆவிக்குரிய வாழ்விலா இருக்கட்டும், சரீர பிரகாரமான வாழ்விலா இருக்கட்டும், இல்லை இனிமேலும் ஆண்டவர் அதை செய்ய போகிறார். அதை நினைத்து ஆண்டவரை நன்றியோடு நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். அவர் கொடுக்கிற வார்த்தை, அவர் சொன்னார் பாருங்க, மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். ஆனா அந்த வார்த்தையினுடைய வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு, அதனுடைய இது என்ன நடக்க போகுது என்பதெல்லாம் பேதுருக்கு அப்ப தெரியாது. அதெல்லாம் அவருக்கு ஒரு டார்க்கா இருந்தது. அப்படியெல்லாம் அவர் பெரிய அளவுல யோசிக்கல. ஒரு நாள் இயேசுட்ட கேட்கிறார், ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன ஆண்டவரை கிடைக்கும்? நீங்க கூப்பிட்டீங்க, எல்லாமே விட்டுட்டு வந்தோம், வலையெல்லாம் விட்டுட்டு வந்தோம், மீன் பிடிக்கிற தொழிலெல்லாம் விட்டுட்டு வந்தோம், என்ன ஆண்டவரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறத பாக்குறோம். ஆனால் எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு மனுஷனா கர்த்தர் மாற்றினார். சில நேரங்கள்ல நம்முடைய லைஃப்ல கூட சில ஆதங்கங்கள், எவ்வளவு காரியங்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஆண்டவரை நம்பி இப்படியெல்லாம் நம்ம வாழ்றோம். ஆனா அப்படி என்ன நம்முடைய வாழ்வில இன்னும் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் சில நேரங்களை நம்ம யோசித்திருக்கலாம். என்ன நம்முடைய வாழ்வில ஸ்தோத்திரம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சில நேரங்களில் உட்கார்ந்து நம்ம யோசிக்கிறவர்களா காணப்பட்டிருக்கலாம். ஆனா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் அந்த வசனத்தை நான் நினைப்பூட்டுகிறேன். குருடரை அவர்கள் அறியாத அந்த வழியிலே நடத்தி, தெரியாத பாதைகளை நடத்துகிறவர். ஆமீன், ஸ்தோத்திரம். கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர். நம்முடைய வாழ்விலும் நிச்சயமாக அந்த வார்த்தையின்படியாக சொல்றதை செய்து நம்மை கைவிடாமல் இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்வில கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றுவார். சில காரியங்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். கடந்த நாட்கள்ல கூட நிறைவேற்றி இருப்பார். அதையெல்லாம் நினைச்சு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரை நாம் நன்றியோடு மகிமைப்படுத்தணும். எவ்வளவு அற்புதமா எங்களை நடத்திட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்றத நம்ம நினைச்சு ஆண்டவரை துதிக்கணும். ஆகையினாலே ஒரு விஷயம் கூட நம்ம ரீகால் பண்ணி முடித்து விடலாம். யாக்கோபுடைய லைஃபை நம்ம பார்த்தோம். அவர் சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு விரோதமாய் சம்பவிக்கிறது, இதெல்லாம் ஏன் எனக்கு ஆப்போசிட்டா நடக்குது அப்படின்னு தெரியல. இதெல்லாம் எப்போன்னா வயதான காலத்துல அவர் எதிர்கொள்ற காரியம். ஆரம்பத்துல நல்லா இருந்தார். ஆனா வயதான காலம் வரைக்கும் கஷ்டங்கள், சில வேதனையான சூழ்நிலைகளை அவர் சந்திக்கிறார். ஆனால் கர்த்தர் யாக்கோபு எப்படி அவருடைய லைஃப் நிறைவடைந்தது என்று பார்த்தோம். ஆசாப்பை குறித்து நம்ம பார்த்தோம். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, ஆனா நான் விருதாவாகவே சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் அவர் சொல்றார், உங்களுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பேதுருவை குறித்து நம்ம பார்த்தோம். அவரும் ஆண்டவர் அவரை இப்படி அறியாத பாதைகளை நடத்தினார், அறியாத வழிகளை நடத்தி அவருடைய வாழ்விலும் ஒரு மேன்மையான முடிவை அவருக்கு கொடுத்தார். ஒருவேளை இந்த உலக பிரகாரமா பார்க்கும்போது சரித்திரத்தில் அவர் மரித்த விஷயம் அது ஒரு வேதனையான இது போல தோன்றலாம். ஆனா உண்மையில ஒரு நாள் நம்ம பரலோகத்துல பார்க்கும்போது அந்த சிங்காசனங்களை இயேசுவோடு கூட உட்கார்ந்து இருக்கிற இந்த மேன்மையான ஒரு நபராக நம்ம பேதுருவை பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில கர்த்தர் ஒரு மேன்மையை அவருக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினால இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்றும் வேதம் சொல்லுகிறது. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வார்த்தைகளை நம்பி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். அதை நினைத்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் ஒருபோதும் நம்மை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். முழுவதுமாய் அவருக்கு நம்மை அர்ப்பணித்து, அவருடைய வார்த்தைகளின்படி வாழ நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றியோடு துதிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஓரிரு நிமிடங்கள் கூட துதித்து நான் இந்த பகுதியை நிறைவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். அந்த வார்த்தையை ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து சொல்லி ஆமென் அறிக்கை செய்து ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே உள்ள அந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லி, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன்.
இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமேனப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களை அறியாத வழியிலே நடத்தி தெரியாத பாதைகளை அழைத்து கொண்டு வந்து இந்த 2024 ஆண்டிலும் இந்த டிசம்பர் மாதத்திலே உம்மை நன்றியோடு ஒரு விசை கூட துதிக்க, மகிமைப்படுத்த, எங்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக மாற்றி அல்லது மாற்றி கொண்டிருக்கிற அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இவைகள் எல்லாம் செய்தவர்களை கைவிடாது இருப்பேன் என்று சொன்னீரே. இன்னும் உம்முடைய வார்த்தையை நம்புகிறோம், உம்மை பற்றி கொள்ளுகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய வருஷத்தை இன்னும் ஆசீர்வாதம் உள்ளதாக மாற்றி தாங்கப்பா. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே கத்திருந்த வருடங்களாம் நடத்தி வந்த எல்லா பாதைகள் நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆவிக்குரிய வாழ்விலை செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரை நடத்தின பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கர்த்தாவை விட்டு கொடுக்காமல் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பல இடங்களிலே ஒருவேளை மனுஷர்கள் முன்பாக தலை குனிகிற சூழ்நிலைகள் வந்து விடுமோ என்று நினைத்த நேரங்களிலே விட்டு கொடுக்காமல் நடத்தின தயவை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். வெட்கப்பட்டு போகாமல் நடத்தின தயவை நினைத்து உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, எல்லா செயல்களை நினைத்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மீதமுள்ள நேரங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய வருஷத்திலும் உடைய பிள்ளைகள் முன்னெடுத்து செய்ய போகிற அனைத்து காரியங்களும் தேவனுடைய அனுகூலங்கள் ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அமெரிக்க தேசத்துல இந்த அதிபர் தேர்தலும் செய்த ஆச்சரியமான செயலுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து அதிகமாய் பயன்படுத்தும். இன்னும் ஆண்டவர் பெரிதான காரியங்களை உடைய பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்தல்லும்படியாக ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள திருநாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.